வணக்கம் எனது அருமையான பெயிண்டர் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யெகோவா பெயிண்டிங், காரைக்கால் ஏ ஆண்டனி நெப்போலியன். பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு பக்காவான பில்டிங் தான், நல்ல தரமாக கட்டப்பட்டுள்ள பில்டிங் தான். இருந்தாலும் பெயிண்ட் அடிக்காத ஒரு சூழ்நிலையில் பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கு. இருந்த போதிலும் அது தரம் உயர்த்தப்பட வேண்டும். இன்னும் எப்படியெல்லாம் இதில் வேலை செய்யப்பட போகிறது அப்படிங்கிறதுக்காக பெயிண்ட் அடிப்பதற்கு முன்பாக உள்ள வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா அவுட்ரு எந்தளவுக்கு கிராக்கு இருக்குதுன்னு பாருங்கள். உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கலர்லாம் அப்படியே ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. லாப்ட்டுக்கெலாம் 2 கலராக பிரிச்சுருக்காங்க. வுட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோட்டு கலரே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே டார்க் ப்ளூ, லைட் ப்ளூன்னு கலர் பிரிச்சுருக்காங்க முகப்புள்ள முன்னாலேயே. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள மேலே உள்ள ரூமு. கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே அதே கலர் தான், ப்ளூ 2 கலராக பிரிச்சுருக்காங்க. சாமி ரூம்லாம் ஒரே கலராக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் பேட்ச் ஒர்க்கு, ஏற்கனவே பழைய கிச்சன் இருந்தது, இதை மாற்றி அந்தாண்ட பக்கம் கிச்சன் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே கொஞ்சம் ஃபங்கஸ் பூத்த மாதிரி இந்த பூஞ்சைகள்லாம் இருக்குது. தண்ணி ஊற்றினா கொஞ்சம் லீக்கேஜ் ப்ராப்ளம்லாம் இருந்திருக்கு. இதை எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ண போகிறோம். இது ஃபுல்லாகவே சீலிங்லாம் பட்டி பார்க்காமல் இருக்குது. பார்த்தாலே தெரியும். பட்டி பார்த்த பிறகு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம காமிப்போம். இது ஃபுல்லாகவே பட்டி பார்க்காம தான் இருக்குது. இதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பட்டி பார்த்த பிறகு நம்ம வீடியோ வெளியிடுறோம். எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் வாஷ் பண்ணாமல் இருக்குது. இது ஃபுல்லாகவே ஒயிட் வாஷ் பண்ணணும். காம்பவுண்ட் வால்லாம் பெயிண்ட் அடிக்காமல் இருக்குது, நல்லா பார்த்துக்குங்க. திரும்பி நம்ம வீடியோ வெளியிடும்போது எதெல்லாம் நம்ம சரி பண்ணியிருக்கோம், எப்படியெல்லாம் நம்ம வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதற்காக தான் முகப்பு ஃபுல்லாகவும் ஒரு வீடியோவாகவும், பின்புறம், சைடுபுறம், அப்புறம் காம்பவுண்ட் வாலு, அதெல்லாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெளிவாக பெயிண்ட் அடிப்பதற்கு முன்பு உள்ள வீட்டினுடைய சூழ்நிலையையும் வீட்டினுடைய நிலையையும் நாம் எடுத்து கொடுக்குறோம். ஃபுல்லாகவே கலர் அடிச்சிருக்காங்க, நல்லா தான் செஞ்சுருக்காங்க. எந்த போதிலும் கொஞ்சம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நாம் எப்படி சிறு மாற்றங்கள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நல்லா கலர் அடிச்சிருக்காங்க, நல்லா தான் செஞ்சுருக்காங்க. அதை எல்லாமே நம்ம பாலிஷ் ஒர்க்கு, உட்டு ஒர்க்கு எல்லாத்தையும் நம்ம எந்த மாதிரியான தரம் உயர்த்தி கலர்லாம் மாற்றி பாருங்கள். கிராக்கெலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதை இல்லாமல் மிஷின் வச்சுட்டு கீறி அதுக்கு கிராக் சீல், ஏஷியன் பெயிண்ட்ஸில் உள்ள கிராக் சீல் அப்ளை பண்ணப்பட்டு, அதற்கு பிறகு வாட்டர் ப்ரூஃபிங் பட்டி பார்க்கப்பட்டு, அதற்கு பிறகு என்னென்ன வேலை செய்கிறோம், எப்படிலாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். பாருங்கள், இந்த வுட்டு வந்து சீலர் போடாமல் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. அது சாதா வுட் ஒர்க்கு தான் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை தெளிவாக பியூ எம்போரியத்தில் நம்ம பண்ணியிருப்போம். எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதனால தான் உங்களுக்கு வீடியோ ஒரு முறைக்கு 2 முறையாக காண்பிக்கிறோம். இந்த வுட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பாலிஷ் பண்ண பிறகு நம்ம எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத திரும்பியும் நம்ம வீடியோ வெளியிடுறோம். சீலிங்கை பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். சீலிங்லாம் ஃபுல்லாகவே பட்டி பார்க்காமல் இருக்குது. அதுதான் விசேஷமான செயல். அதை ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபுல்லாக பட்டி பார்க்குறோம். ஏன்னா சமயத்தில் வீட்டில் ஏசி வைக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த ஏசிலாம் கொஞ்சம் அந்த அந்த கிளைமேட்டு பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாகவே அந்த வெதவெதப்பு, அந்த கதகதப்பான ஒரு சூழ்நிலையை கொடுக்கணும்னா பட்டி பார்த்துருந்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கரண்ட் பில்லு கொஞ்சம் கம்மியாக தான் சேவிங் ஆகும். ஏன்னா வந்து அந்த கதகதப்பு சூழ்நிலையை வந்து பட்டி பார்த்துருக்கறதுனால செவுரு வந்து அந்த ஈரப்பதத்தை இழுக்காது. நல்லபடியாக உங்களுக்கு கதகதன்னு ஒரு வெப்பத்தன்மையை, ஒரு குளிர்ச்சியான ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இது பார்த்திங்கனாக்கா ஒரே ஒரு ஃப்ளோர் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து கட்டியிருக்காங்க. அது வந்து கிச்சனு. அந்த ஏற்கனவே பழைய வீட்டோட கொஞ்சம் இணைச்சி அதை கட்டியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே இதை நம்ம எந்த அளவுக்கு செய்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவே ஃபுல்லாக பட்டி தான் பார்த்துருக்கோம். அந்தளவுக்கு பார்த்து செய்யப்பட்டுள்ள வேலை தான் இது. படிக்கட்டுலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து புது பூச்சியால் கட்டப்பட்டுள்ளது. அதனால் இதெல்லாம் நம்ம சரி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், அந்த பழைய வீட்டையும் புது வீட்டையும் இணைச்ச பகுதிகள் உண்டு. அந்த பக்கம் தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு, இந்த பக்கம் தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு பக்காவாக வாட்டர் ப்ரூஃபிங் சொல்யூஷன் நம்ம பண்ணணும். ஃபுல்லாகவே ரூஃப் கோட் அடிக்கப்பட வேண்டும். அதனால தான் உங்களுக்கு வீடியோவை தெளிவாக எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத முன் வீடியோவாக உங்களுக்கு வெளியிட்டிருக்கிறோம். இந்த பக்கம் பாருங்கள், எந்த அளவுக்கு கிராக்குகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். லாப்ட்டு மட்டத்தை பாருங்கள், எந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராப்ட்லாம் பார்த்தீங்கன்னா விட்டோம்னா மழை தண்ணி பட்டு அது தண்ணியை உள்ளே இழுத்து கம்பி துருவாகி வந்து அப்படியே வெடிப்பாகி பெருசாகி அப்புறம் உடச்சிக்கிட்டு கீழே விழும். இந்த நிலைமையெல்லாம் ஏற்படும்.
ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம பக்காவாக சரி பண்ண முடியும்னா வாட்டர் ப்ரூஃபிங் பட்டியில் நம்ம சரி பண்ண முடியும். ஃபுல்லாகவே மிஷின் வச்சு நம்ம கீறிட்டு அது ஃபுல்லாகவே கிராக் சீல் நம்ம அப்ளை பண்ணப்பட்டு அதற்கு பிறகாக பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் ப்ரூஃபிங் பட்டி ஃபுல்லாகவே பார்த்து அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டு அதற்கு பிறகாக ஃபுல்லாகவே நல்லா தண்ணி ஊற்றி அலசி விட்டுட்டு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பிரேமர் டேம் ஷீட் எக்ஸ்டீரியர் அதாவது வாட்டர் ப்ரூஃபிங் தான். அதுவும் நல்ல குவாலிட்டியாக 5 இயர்ஸ் வாரண்டி உள்ள மெட்டீரியலை நம்ம போட்டிருக்கோம். தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக நல்ல தரமான பொருட்களை நாம் பயன்படுத்தியிருக்கிறோம். தரமான பொருட்களை பயன்படுத்துறதுனால அந்த பொருளுக்கு எப்போதுமே இருந்தாலும் ஒரு மதிப்பு இருக்குது. தண்ணியில் எந்த சேம நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி ஒட்டாத ஒரு தன்மை இருக்குமோ அதுமாரி வாட்டர் ப்ரூஃபிங் வால் பட்டியில் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பேஸில் தண்ணி ஒட்டாத ஒரு நிலைமை இருக்கும். நீங்கள் அடித்து பார்த்தாலே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பில்டிங்கை நம்ம வேலை செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே வாட்டர் ப்ரூஃப் பட்டி பார்த்துட்ருக்காங்க. அதான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. ஃபுல்லாகவே இந்த பக்கம் போட்டிருக்க கலர்கள் எல்லாவற்றையும் மாற்றப்பட போகிறது. வாட்டர் ப்ரூஃப் வால் பட்டி பார்க்கப்பட்டு அப்புறம் தேய்க்கப்பட்டு அதுக்கு பிறகு பிரேமப்படும் வேலை பணிகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாகவே வாட்டர் ப்ரூஃபிங் ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். இதுலேயும் நம்ம குவாலிட்டியை குறைக்காமல் எல்லா இடத்துலையுமே தரமான பொருட்களை நாம் போட்டு தரமான பெயர்களை எடுத்து கொண்டிருக்கிறோம். தரம் என்றைக்கு நம்ம நிரந்தரமாக இருக்கணும்னா எந்த பிராண்டை நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்மளுடைய வாழ்க்கை ஆதாரத்தை நம்ம உயர்த்துமா, நம்மளுடைய தரத்தை உயர்த்துமா, நம்மளுடைய பெயர் மதிப்பை கெடுக்காது இருக்குமா அப்படின்றதெல்லாம் பார்த்து யோசித்து எதை செஞ்சால் நல்லாயிருக்கும், எந்த பொருளை போட்டால் நமக்கு அதிக பலன் கொடுக்கும் என்பதெல்லாம் நம்ம யோசித்து எந்த பிராண்ட் நம்ம செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சூஸ் பண்ணி தான் நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அந்தளவுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். ஏன்னா நாங்கள் இந்த ஃபீல்டை 15 வருடமாக இந்த ஃபீல்டில் நாம் கான்ட்ராக்டராகவும் சாதா பெயிண்டர் நிலமையில் போய் அதற்கு பிறகு ஒரு 5 பேரை வச்சு ஒரு மேஸ்திரி ஆகி அதற்கு பிறகு ஒரு சிறிய கான்ட்ராக்டர் ஆகி இன்றைக்கி ஒரு 15 பேர்களை வைத்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சிறு கான்ட்ராக்டராக தான் நம்ம இருக்கோம். அந்த அளவுக்கு நமக்கு வேலை வருகிறது என்றால் அத்தனை மக்களுடைய நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம நன்றி செலுத்தணும். நம்மளுடைய ஃபாலோவர்ஸு நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிற எத்தனையோ ஆடியன்ஸ் இது போல் நிறைய கஸ்டமரை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். ஒரு வேலையை நம்ம எடுத்துட்டோம்னா அதை நம்ம பக்காவாக செஞ்சு கொடுக்குறதுனால நம்மளே கூப்பிடுவாங்க. அதை பாருங்கள், நம்ம சொன்னது அத்தனையுமே செயலில் காட்டுறது தான் இந்த எஹானிஸ் பெயிண்டிங் குரூப்பு. பார்த்திங்கனாக்கா பட்டி பார்த்தாச்சு, தேய்ச்சாச்சு, அலசி விட்டு கொண்டே இருக்கிறாங்க. தெரியுதா உங்களுக்கு? தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு பக்காவாக வாட்டர் வாஷ் பண்ணுறாங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கனாக்கா அதில் உள்ள டஸ்ட்டு நிறைய அழுக்குகள்லாம் இருக்கும். அந்த அழுக்குகள்லாம் அப்படி தண்ணியோட கரைச்சிட்டு வந்துடும். திரும்பியும் அது போன்ற கிராக்குகள்லாம் வராது. ஏன்னா இது நாங்கள் வருஷங்களோட காலமாக இந்த வேலைகள்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம். இது எல்லாமே அனுபவபூர்வமாக உள்ளது. ஏட்டுக்கல்வியை விட அனுபவ கல்விக்கு பலம் அதிகம் வர மாதிரி ஒவ்வொரு வேலைகளையும் நாங்கள் துரிதமாக அழகாய் பார்த்து எங்களுடைய அனுபவ ரீதியாகவே நாம் செஞ்சுருக்கிறோம். அந்த அளவுக்கு நாம் தரமான அந்த வேலைகளை நாம் செய்து வருகிறோம். பார்த்தீங்கன்னாக்கா அலசி விட்றாங்க. அலசி விட்ட பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் வந்து பிரேமர் அப்ளை பண்ண வேண்டும். பிரேமர் அப்ளை பண்ண பிறகு நாம் கலர் அடிப்போம். அப்போது தான் அந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், தரமாக இருக்கும். மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து உள்ளே போகாது. சின்ன கிராக்கு ஃபஸ்ட்டு உட்புறம் எந்த மாதிரி இருந்தாலும் கூட பரவாயில்ல. ஆனால் அவுட்ரு வந்து வெயில், மழை போன்ற காலங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப வந்து பாதிக்கப்படுகிற ஏரியா வந்து பார்த்திங்கனாக்கா அவுட்ரு தான். வெயில்லையும் அது கிடக்கணும், மழையிலையும் கிடக்கணும், அப்புறம் பனிக்காலங்கள்லேயும் இருக்கணும் போன்ற சூழ்நிலைலாம் பார்த்திங்கனாக்கா அவுட்ரு தான் அதிகமாக பாதிக்கப்படும். அதற்காக தான் நம்ம அந்த வாட்டர் ப்ரூஃப் பட்டியை கொடுத்து பில்டிங்குடைய தரத்தை நம்ம உயர்த்திருக்கோம். இப்போ ஒரு 50 வருஷம் ஒரு பில்டிங்க்கு கொடுக்குறாங்கன்னா நம்ம இன்னும் ஒரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா சொல்லலாம், இன்னும் ஒரு 20 வருஷம் எக்ஸ்ட்ரா சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தபுளாக நம்ம செஞ்சு கொடுக்குறோம். பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாகவே பட்டி பார்க்கப்பட்டுள்ள பில்டிங்கை தான் பார்க்குறீங்க. ஃபுல்லாகவே பட்டி பார்க்கப்பட்டுள்ளது. இது ஃபுல்லையும் பார்த்திங்கனாக்கா உள்ளே வந்து கிச்சனு பார்த்தோம்ல, அந்த கிச்சனு ஃபுல்லாகவே பட்டி பார்க்கப்பட்டு அது தேய்க்கப்பட்டு அலசி விடப்பட்டு உள்ள நிலையில் இருக்குது. அதுதான் நம்ம வீடியோவில் பதிவு பண்ணி வச்சுருக்குறோம். பாருங்கள், இவங்க சொல்கிறதெல்லாம் பொய்யா உண்மையா
என்பதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோவை தெளிவாக நம்ம காமிக்கிறோம். நாங்கள் சொல்வதை தான் செய்கிறோம், செய்கிறத தான் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் பிரேமர் போடப்பட்டுள்ளது. சீலிங் பண்ணி தான் பட்டி பார்க்காம இருக்காங்க. வால்லாம் அவங்க பட்டி பார்த்து தான் இருக்குது எல்லாம் ஆல்ரெடி. அதனால் சீலிங் ஃபுல்லாகவே நம்ம பட்டி பார்த்துருக்குறோம். புதுமையாக செஞ்சுருக்கோம். கபோர்டெலாம் பட்டி பார்க்காமல் இருந்தது. கபோர்டெல்லாம் பட்டி பார்க்கப்பட்டுள்ளது. அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தாவே தெளிவாக தெரியும். அதற்கு பிறகு ஒயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப் குவாலிட்டி ப்ரீமியம் ஷைனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட்டு போட்டிருக்கோம். ஆல் ப்ராடக்ட் ஷைனில் தான் நம்ம கலர் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். ஒயிட்டு போட்டாலும் அது வந்து அந்தளவு அது கிளாரிட்டியை பாருங்கள். ஆல் ப்ராடக்ட் ஷைனில் உள்ளத அந்த கிளாரிட்டி தான் அது. ஒயிட்டு போட்டாச்சு. 2வது கோட்டு போட்டோம்னா இன்னும் தரம் உயர்த்தப்பட்டிருக்கும், இன்னும் அழகாக இருக்கும். அவுட்ரு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைமர் அப்ளை பண்ணுறாங்க. ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மிஷின்லலாம் ஊத முடியாது. ஏன்னா வந்து டேம் ஷீட் ப்ரைமர் அப்படிங்கிறதுனால அதை ஊத முடியாது. இது பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பீமு ஃபுல்லாகவே மண், கசடு, அழுக்கு, அந்த சிலிந்தி வலைகள், பூச்சி கட்டியிருக்கிற கூடுகள் எல்லாமே நிறையா இருந்தது. இது எல்லாமே மிஷின் கொண்டு அதை எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி அதில் உள்ள அழுக்குகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் பூச்சியெல்லாம் கூடு கட்டியிருக்கு. அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண பிறகு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற வேலைகள்லாம் நம்ம பயன்படுத்த முடியும். அதுக்கு பிறகு ஒரே கூட்டாகவே அவங்க ஃபுல்லாகவே அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சில்வர் அடிச்சிருக்காங்க. அது எல்லாமே நம்ம மாற்றி கொஞ்சம் செக்குடாக அப்படியே மேலேருந்து கீழே ஒரு கலர் மாற்றி செய்யலான்னு இருக்கோம். ஃபுல்லாகவே ப்ரைமர் அப்ளை பண்ண பிறகு தான் நம்ம வீடியோ பார்க்குறோம். ஒவ்வொரு சைடாக நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்தடுத்த பகுதிக்கு போக போகிறோம். ப்ரைமர் அடித்து முடிவடைந்த நிலையில் இருக்குது. பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே அந்த ஜன்னல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே போனது வந்தது, ஓட்டை உடச்சல் எல்லாமே இருந்தது. அதையும் நம்ம வந்து அந்த இதெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு பட்டி பார்த்துட்டு தேய்ச்சிட்டு அதற்கு பிறகு தான் நம்ம அதில் பெயிண்ட் அடிப்போம். பாருங்கள், அவுட்ரு ஃபுல்லாகவே கலர் அடிக்கப்பட்டுள்ளது. கலர் அடித்து பார்டரும் கட்டப்பட்டுள்ளது. இதெல்லாம் எப்படி அடித்தோம் அப்படின்னாக்கா எல்லாமே மிஷின் வச்சு தான் ஊதிருக்கிறோம். அதை வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். பார்டர்லாம் கட்டின பிறகு எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபுல்லாகவே பின்புறம் பட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு கோட்டு பட்டி பார்க்கப்பட்டு இப்போ 2வது கோட்டு பட்டி பார்த்துட்ருக்காங்க. சீலிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் கோட்டு ஒயிட்டு ஆல் ப்ரொடெக்ட் ஷைன்னு சொன்னோன்னா அந்த ஒயிட்டை தான் நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த வளவளப்பும் அந்த ஷைனிங்கும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நம்ம சீலிங்கில் ஏன் நம்ம லைட்டு போடுறோம்னா வெளிச்சமாக இருப்பதற்காகவும் ஒரு சில வீட்டிலலாம் கலர் அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் சீலிங்கு எப்போதும் பிரைட்டாக எல்லா இடத்துலையும் தெரியணுங்கிறதுக்காக நம்ம மேலேருந்து கீழே பார்க்கக்கூடிய பகுதி பார்த்திங்கனாக்கா ஒயிட்டாகவே இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எப்போதும் கலர் எந்த பக்கம் அடிச்சிருந்தாலும் கூட மேலே உள்ள சீலிங்கினுடைய பிரைட்னஸ் எல்லா பக்கமும் தெரியுங்கிறதுக்காக எல்லா வீட்லேயுமே சீலிங் வந்து ஒயிட்டு தான் போடுவோம். அதேமாதிரி தான் இங்கேயும் தான் ஒயிட்டு அப்ளை பண்ணியிருக்கோம். பட்டி பார்த்தாச்சு, தேய்ச்சாச்சு, பின்னாடியும் கழுவி விட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ரோலர் வச்சு ப்ரைமர் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் நீங்கள் பார்க்குறீங்க. ப்ரைமர் அடித்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது கலர் தான். குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரமாவது நம்ம காய விடணும். நல்ல வெயில் காலங்களில் 4 மணி நேரம், வெயில் இல்லாத கூலிங்கான கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 6 மணி நேரமாவது நம்ம காய விட வேண்டும். பார்த்தீங்கன்னாக்கா அவுட்ரு ஃபுல்லாகவே கலரு பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ரஸர் வச்சு ஊதுறாங்க பாருங்கள். கிராக்கோ GX19 மிஷின் கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா அவுட்ரு கலரு 2வது கோட்டு ஊதுறாங்க. எந்த அளவுக்கு ஷைனிங் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே இந்த பில்டிங்கில் ப்ரஷ்ஷை பயன்படுத்தவே இல்லை. சின்ன சின்ன பகுதிகளுக்கு மாத்திரமே ப்ரஷ்ஷுகளை பயன்படுத்தி விட்டு பெரிய ஏரியாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே கம்ப்ரஸர் வச்சு தான் ஊதுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மிஷினில் இந்த பாருங்கள் ஊதுறோம் பாருங்கள். மேலே செகண்ட் ஃப்ளோரில் எந்த அளவுக்கு தரமாக நம்மளுடைய பில்டிங்கை கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அவுட்ரு இதையும் முடிச்சாச்சு. படிக்கட்டு லைன் ஃபுல்லாகவே அலசி விட்டுட்ருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பகுதியாய் நாம் பிரித்து நாம் காமிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா தகுதியாய் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் மிக அழகாய் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் உங்களுக்கு பார்க்க வேண்டும் என்பதற்காக, எப்படிலாம் அந்த ஆள் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத காண்பதற்காக ஒவ்வொன்றையும் நாம் வீடியோ எடுத்து போடுகிறோம்.
ஒவ்வொன்றையும் வீடியோ எடுத்து போடுறதுனால தான் அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லபடியாக செய்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லைனாக்கா ஏனோ தானோன்னு நம்ம வேலை செஞ்சுட்டு போயிட்டோம்னா அது வாயால் சொன்னாலாம் தெரியாது. மக்களுக்கு கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நாம் தெளிவாய் காட்டுகிறோம். இந்த வீடியோவை பாருங்கள். சீலிங்கெல்லாம் ஃபுல்லாகவே 2 கோட்டு முடிஞ்சிடுச்சு. அவுட்ரு ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு. சீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ஒரு கோட்டு பெயிண்ட் அடித்தாச்சு. ப்ரௌசி ப்ளூ அதுவும் புதுசாக்கியாச்சு. அவுட்ரு ஃபுல்லாகவே கலர் அப்ளை பண்ணியாச்சு. இதுவும் ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி அலசப்பட்டுள்ளது. பார்த்தீங்களா, 6 மணிக்கு மேலே தண்ணி ஊற்றி அலசி இந்த வேலையை முடிச்சாகணுங்கிறதுனால சார்னு அடித்து 6 மணிக்கு மேலே 6:30 இருக்கும். அப்போல்லாம் நாங்கள் தண்ணி ஊற்றி அலசி விட்டுருக்கோம். எந்த அளவுக்கு பக்கா ஃபினிஷிங் பார்த்தீங்களாங்க வேலையை. அந்த அளவுக்கு தரம் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த பில்டிங்கு. நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பில்டிங்கை பார்க்கலாம். இது செம்பனார் கோயில் அருகிலே காளிகாஸ்தலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த பில்டிங் இருக்குது. அவுட்ரு ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு. பிரேமர் அப்ளை பண்ணுறாங்க. பிரேமர் அப்ளை பண்ண பிறகு அதுக்கப்புறம் கலர் அப்ளை தான். ஃபுல்லாகவே வாட்டர் லைன், பைப் லைன் எல்லா லைனுமே இந்த பகுதியில் தான் வருது. அந்த பக்கமெல்லாம் பார்வை பகுதிங்கிறதுனாலவும் இந்த பகுதி கொஞ்சம் இடுக்கு முடுக்கமான பகுதிங்கிறதுனால பைப் லைன் ஃபுல்லாகவே இந்த லைனில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்கிறது. கலர் அப்ளை பண்ணுறாங்க. மிஷினை வச்சு தான் அடிக்கிறோம். எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். மிஷினை வச்சு ஊதுறாங்க. கிராக்கர் GX 90 அந்த மிஷினோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் வரும். அந்த அளவுக்கு தரமான ஒரு மிஷினு. இதில் வந்து ஆயில் பெயிண்ட்டும் ஸ்ப்ரே பண்ணலாம், வாட்டர் பெயிண்ட்டும் ஸ்ப்ரே பண்ணலாம். கன்னை ஒண்டி தான் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு தரம் உயர்த்தப்பட்டு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு அந்த கிளாரிட்டியை பாருங்கள். வுட்டு எப்படி இருந்த வுட்டை எப்படி மாற்றிருக்கோம் பாருங்கள். 2 கலராக பிரிச்சுருக்கோம். சீலிங்கு, கிச்சன் இதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. கலரை ஃபுல்லாகவே மாற்றியாச்சு. எந்த அளவுக்கு பக்கா ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஃப்ளவர் பாருங்கள், ஸ்டென்சில் டிசைன் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா வால் ஃபுல்லாகவே பண்ணியாச்சு. ஒரு மயில் போட்டாச்சு. சாமி ரூம் பார்த்திங்கனாக்கா மிக அழகாக செஞ்சுருக்கோம் பாருங்கள். எல்லாமே ஸ்டென்சில் டிசைன்ஸ் தான். கோல்டு எல்லாமே கம்ப்ரஸர் வச்சு தான் ஊற்றிருக்கிறோம். பக்கா ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். சாமி ரூம் பார்த்திங்கனாக்கா அதுவும் எந்த அளவுக்கு பக்கா ஃபினிஷிங்காக நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். உள்ளே பார்த்திங்கனாக்கா கோல்டு சில்வர் 2 கலரில் பிரிச்சிட்டோம். அதேமாரி இதையும் நம்ம 2 கலரில் பிரித்தாச்சு. எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். தெளிவாக பார்க்குறீங்க. ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் தெளிவாக போடுவதற்கான காரணம் என்னென்னா, பெயிண்ட் அடிப்பதற்கு முன்பு, பெயிண்ட் அடித்த பிறகு உள்ள வீடியோக்களை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கான காரணம் என்னென்னா, எவ்வாறெல்லாம் நம்ம தரம் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த பில்டிங் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொன்றாக பிரித்து காமிக்கிறோம். இந்த ஒரே சில்வராக இருந்ததை நாங்கள் 2ஆக பிரித்து டபுள் தான் காமிச்சாச்சு. உள்ளே பாருங்கள், கோட்டி செட்டி பொடிலாம் ஓடின மாதிரி சென்சர் போட்டிருக்கோம். இந்த பாருங்கள், இது டெக்ஸ்சர் வால் டிசைன் அப்படிங்கிறது தான். அதையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். கேட்டை பாருங்கள், எந்த அளவுக்கு ஹை லுக்காக மாற்றியாச்சு. எப்படி இந்த கேட்டு எப்படி ஆகிட்டுன்னு பாருங்கள். மேலே பாருங்கள், அவுட்ரு லுக்கை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு தரம் உயர்த்தப்பட்ட பிறகு இந்த பில்டிங்குடைய இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பில்டிங்கு. அந்த அளவுக்கு நம்ம அழகாக அந்த பில்டிங்கை நம்ம வேலை செஞ்சுருக்கிறோம். ஒவ்வொரு பகுதிகளையும் ரசித்து நாம் வேலை செஞ்சுருக்க பகுதிகளெல்லாம் ஃபுல்லாகவே வுட் ஒர்க்கு பாலிஷும் பண்ணியிருக்கோம். அந்தளவுக்கு எந்த அளவுக்கு கிளாரிட்டியை பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சீலிங்லாம் ஃபுல்லாகவே ஒயிட் வாஷ் பண்ணியாச்சு. அது பார்த்தீங்கன்னாக்கா அல்டிமேட் ப்ரொடெக்ட் தான் நம்ம பண்ணியிருக்கோம். 12 இயர்ஸ் வாரண்டி உள்ளது. வுட் ஒர்க்கு பார்த்தீங்கன்னாக்கா உள்ள பாலிஷ் பண்ணியிருக்கு. வுட் வந்து எம்போரியம் பாலிஷ் தான் நம்ம பண்ணியிருக்கோம். பாருங்கள், டோர் எல்லாத்தையும் தரம் உயர்த்தியாச்சு. பாருங்கள், அந்த கட்டடம் இதெல்லாம் அழகாக மாற்றியாச்சு. பக்கா ஃபினிஷிங்கை பண்ணியிருக்கோம் பாருங்கள். டோர் எம்போரியம் தான் பண்ணியிருக்கிறது. எந்த அளவுக்கு ஹை லுக்காக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நாம் விடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வந்தடையும். தரம் உயர்த்தப்பட்டு செய்திருக்கக்கூடிய அந்த பில்டிங்கை பார்த்து
பாருங்கள் எல்லாமே பார்டர் எடுத்தாச்சு. பார்டர் எடுத்த பிறகு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். டோர் எல்லாத்தையுமே கழட்டி வச்சு தான் நாங்கள் வீடு எடுக்கிறோம். ஃபுல்லாகவே இந்த பக்கத்தில் உள்ள கல்லுக்கும் கூட நம்ம பெயிண்ட் ஊதிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா கைப்பிடி உட்காருங்க. இவங்க தான் அந்த வீட்டோட வீடியோ போட்டு உற்சாகப்படுத்திட்டே இருப்பாங்க எங்களை. நல்லா இருக்குது, சூப்பர் சூப்பர் சூப்பர்னு எங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல குழந்தை அவங்க. அதனால் அவங்க வந்து சூப்பர் சூப்பர் நாங்கள் அதை கொண்டு வந்து அவங்களும் நல்லா டான்ஸ் ஆட விட்டாச்சு. பக்காவாக முடிச்சாச்சு எல்லா வேலைகளையும். இன்னும் கொஞ்சம் க்ளீனிங் வேலை ஒன்று தான் பாக்கி இருக்குது, அதையும் நாங்கள் செஞ்சு முடிச்சுருவோம். பாருங்கள் காம்பவுண்டு வால்லாம் முடிச்சாச்சு. ஃபுல்லாகவே டேம் ப்ரூஃபும் அடித்தாச்சு. எந்த அளவுக்கு பில்டிங்கை மாற்றியாச்சு, எப்படி இருந்த பில்டிங் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ரசிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மூக்கு